ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய பூர்வபட்சத்தை நன்றாக பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய சித்தாந்தத்தை பற்றி மறுபடியும் விளக்க கோவிந்தன் சுவாமி வந்துள்ளார். இந்த சித்தாந்தத்தை பற்றி நன்றாக புரிவதற்கு முன்பே அந்த வீடியோஸை பார்த்து இருக்க வேண்டும். ஸ்ரீபாஷ்ய சாரம் என்ற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை பார்த்தோமே என்றால் இப்பொழுது கோவிந்தன் சுவாமி சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் நன்றாக உணர முடியும். முன்பு சொன்னது போலவே பாலமுருகன் என்று சைவராக பிறந்தவர் 50 வயதுக்கு பிறகு வைணவத்திலே ஆசை கொண்டு இப்பொழுது at the age of 60+ இவ்வளோ அழகாக ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அம்சங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார். இந்த ஞானத்தை கொண்டு சம்பிரதாயத்தினுடைய ஆழமான அர்த்தங்கள் முமுட்சுபடி காலக்ஷேபத்தில் அன்வயித்து அதில் அயோத்தியாஜியர் சுவாமியுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானம் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடியேன் சொல்ல, அதே போல் மற்றும் உண்டான அரும்பத உரைகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடியேன் சொல்ல, அவற்றையெல்லாம் நன்றாக கிரகித்து கொண்டு நன்றாக கேள்வி கேட்டு அதை பற்றி உரைக்கவும் செய்கிறார். இந்த சாஸ்திர ஞானமெல்லாம் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஞானமோ இல்லாட்டி இந்த சாஸ்திரத்தை பற்றி வரக்கூடிய ஞானமோ இதெல்லாம் சம்பிரதாய கிரந்தத்தில் அப்ளை பண்ணுறதுக்காகத்தான் இந்த சாஸ்திர ஞானமே இருக்குது. அந்த முறையை நன்றாக காண்பித்து கொண்டு வருகிறார். அந்த முமுட்சுபடி காலக்ஷேபத்தில் அன்வைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களும் இருக்கார்கள். இந்த ராமானுஜ வித்யாவில் பங்கேற்ற அந்த முமுட்சுபடி காலக்ஷேபத்தில் அன்வைக்கக்கூடியவர்கள் பலர் உள்ளார்கள். எல்லாருமே காட்டக்கூடிய மார்க்கம் ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறார். சாஸ்திர ஞானத்தை கொண்டு இந்த சித்தாந்த ஞானம் ஸ்ரீபாஷ்ய ஞானத்தை கொண்டு கடைசியில் நமக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய ரகசிய கிரந்தங்கள் அதில் கொண்டு எப்படி அப்ளை பண்ணி நம்மளுடைய ஆத்ம சத்தை எப்படி பெற வேண்டும் அப்படின்றத நன்றாக காண்பிக்கக்கூடிய அதிகாரிகள் பலர் உள்ளார்கள். இப்பொழுது கோவிந்தன் சுவாமியுடைய இந்த உரையை கேட்போம். அவருடைய இந்த நல்ல நுட்பமான ஞானத்தை கண்டு நாம் இன்ஸ்பயர் ஆகி சரி நாமும் இந்த மாதிரி ஆழமாக படிக்க வேண்டும் என்று எண்ணுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அதிகரணத்தினுடைய சித்தாந்தம் பற்றி இப்போது அடியன் புரிஞ்சிட்ட வகையில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். பூர்வபக்ஷம் ஏற்கனவே பார்த்தோம். வேத விசாரம் செய்யத்தக்கதல்ல. ஏனென்றால் பேச்சு அப்படிங்கிறதே காரியத்தா புத்தியை ஏற்படுத்துகிறதா தான் இருக்க முடியும். வேதம்ன்றதே முழுக்கமும் பேச்சு தான். அப்போ அதுலேருந்து சித்த பதார்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் பிரம்ம விசாரம் செய்ய முடியாது அப்படின்றது அவருடைய பூர்வபக்ஷமாக இருந்தது. சித்தாந்தம் உடையவர் எப்படி அந்த பூர்வபக்ஷத்தை உடைக்கிறார் அப்படின்னா, பிரம்மம் வேதம் அல்லது பேச்சு அப்படிங்கிறது சித்த பதார்த்தத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதனால் அப்போ செய்ய முடியும்னு கொண்டாந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரம்மத்தை பற்றி வேதம் சொல்ல முடியும் சொல்கிறது அப்படின்னு கொண்டு வரலாம். அப்போ அது பிரம்ம விசாரம் செய்யக்கூடியது தான் அப்படின்றத கொண்டு வரலாம். அதுதான் அவருடைய லாஜிக். இப்போ முதல்ல பேச்சு அப்படின்றது சித்த பதார்த்தத்தை சொல்ல முடியும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு சுவாமி 3 எக்ஸாம்பிள் சொல்கிறார், 3 சிச்சுவேஷன்ஸ். அதில் முதல் சிச்சுவேஷன் என்னென்னா, ஒரு ஒரு மனிதர் இருக்கார். அவருக்கு முதல் குழந்தை ஒன்று இருக்குது. இப்போது அவருடைய மனைவி 2வது குழந்தையை எதிர்நோக்கியிருக்காங்க. பூர்ண கர்ப்பிணியாக இருக்காங்க. இப்போ கொண்டு போய் அவர் சிகிச்சை சாலையில் மருத்துவமனையில் சேர்த்துருக்காரு. 2வது குழந்தை பிறக்க போகுது. இந்த முதல் குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரல. ஆனால் அந்த குழந்தை லாஜிக்கல் ரீசனிங் பண்ண முடியும், அந்த ஸ்திதியில் இருக்குது. தன்னுடைய அம்மா கர்ப்பவதியாக இருக்கா. இப்போ குழந்தை பிறக்க வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்றது அதுக்கு தெரியுது. இப்போ அந்த தகப்பனார் முதல் குழந்தைய கூட்டின்னு ஹாஸ்பிட்டல் போகிறார். ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் இன்னும் உள்ளே போல் அந்த வாசலில் அவருடைய நண்பரை பார்க்குறாரு. நண்பர் ஏதோ பேசுகிறார் அப்பாட்ட. இந்த குழந்தை பார்த்துட்டுருக்கு. பேசின உடனே அப்பாவுக்கு முகமலர்ச்சி ஏற்படுது. ஸோ அந்த குழந்தை புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியுது அதுக்கு. இப்போது அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. நண்பர் ஏதோ சொல்கிறார். அப்பாவுக்கு முகமலர்ச்சி ஏற்படுது. அப்பாவுக்கு முகமலர்ச்சி ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? குழந்தை பிறந்திருக்கணும். அதனால தானே முகமலர்ச்சி ஏற்படுது. சரி, குழந்தை பிறந்திருதுன்னு எப்படி அவருக்கு தெரியும்? நம்ம இன்னும் உள்ளே போலையே அப்படின்னா அவருடைய நண்பர் ஏதோ பேசினார்.
ஸோ பேசினதால் அப்பாவுக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? குழந்தை பிறப்புங்கிறது ஒரு சித்த பதார்த்தம், அது பேச்சின் மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சிக்க முடியுது. அப்போது பேச்சு சித்த பதார்த்தத்தை சொல்லும் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிளில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்றது இந்த முதல் எக்ஸாம்பிளுடைய விஷயம். அடுத்து 2வது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு பெரியவர் இருக்கார். அவர் தன்னுடைய மூத்த மகன் அவர் அவர்கிட்ட சைகையில் ஒரு சமாச்சாரத்தை சொல்கிறார். சைகை மூலமாக, சைகை பாஷை, சைன் லாங்குவேஜ். என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, அவருடைய அந்த பெரியவருடைய 2வது மகன் மாடியில் இருக்கார், அவர்கிட்ட இதை தெரிவிச்சிடு அப்படின்னு சொல்கிறார். எதை தெரிவிக்கணும்னா, மாடியில் அறையில் ஒரு தடி இருக்குது, தண்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிடு அப்படின்னு தன்னுடைய மூத்த மகன்கிட்ட சொல்கிறார். இது சைகை பாஷையில் சொல்கிறாரு. இதை அந்த பேரன் பார்த்துட்டுருக்கான். பேரங்கிறவன் அகைன் குழந்தை, பேச்சு வராது, லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் இருக்குது, இந்த ஸ்திதியில் இருக்கான். இப்போ அந்த குழந்தைக்கும் புரியுது தாத்தா என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது புரியுது. அதாவது என்ன சைகை மூலமாக என்ன தெரிவிக்கிறார்னா, தாத்தா தன்னுடைய அப்பா கிட்ட, சித்தப்பா மாடியில் இருக்கார், சித்தப்பா கிட்ட தடி மாடியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிடு அப்படின்னு தாத்தா கட்டளையிடுறார் அப்படின்னு புரிஞ்சுக்குது குழந்தை. இப்போது எப்படி அப்பா செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்பா பின்னாடி போகுது மாடிக்கு. அப்பா போய் சித்தப்பாட்ட ஏதோ பேசுகிறார். பேசின உடனே சித்தப்பா புரிஞ்சுக்கிறார், தடி மாடியில் இருக்குது அப்படிங்கிறத சித்தப்பா புரிஞ்சுக்கிறார். இதை அந்த குழந்தை பார்க்குது. அப்போது அந்த குழந்தையோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வருது? ஸோ பேச்சின் மூலமாக தடி மாடியில் இருக்குது அப்படிங்கிற சித்த விஷயம் சொல்லப்படுகிறது அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்குது. அப்போ சித்த பதார்த்தத்தை பற்றி பேச்சு சொல்ல முடியும் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ இது 2வது எக்ஸாம்பிள். 3வது எக்ஸாம்பிள் இன்னும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. உடையவர் இது ரொம்ப விசேஷமாக சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எல்லா தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைக்கு பேச்சு வராத குழந்தைக்கு எப்படி சொல்லித்தராங்க பேச்சை? ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சு அதனுடைய பேரை ரிப்பீட்டடாக பேசுகிறாங்க. இப்போ அப்பாவை காமிச்சு அப்பா பாரு, அப்பா பாருன்னு ரிப்பீட்டடாக சொல்கிறதோ, இல்லை நிலா பாரு, நிலா பாரு அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை இது பழம்னு திரும்ப திரும்ப காமிக்கிறதோ, இதை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. குழந்தை என்ன புரிஞ்சுக்குது? அந்த சப்தம், அப்பா அப்படிங்கிற சப்தமும் அப்பாவுடைய உருவமும், அது ரெண்டையும் அசோசியேட் பண்ணிக்குது. நிலா அப்படின்ற சப்தமும் நிலவையும் அசோசியேட் பண்ணிக்குது. ஸோ அது ரிப்பீட்டடாக அது சொல்லும்போது என்ன ஆகுது? பின்னாடி எப்போவாவது அந்த நிலா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் அந்த நிலவுடைய உருவம் மனசுக்கு வருது. நிலவை பார்க்கும்போது நிலா அப்படின்னு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு அந்த அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்குது? பேச்சின் மூலம் தான் நடக்குது. ஸோ பேச்சின் மூலமாக சித்த பதார்த்தத்தை குழந்தைக்கு உணர்த்த முடியுது. அப்போ பேச்சு சித்த பதார்த்தத்தை சொல்லும்னு ஆயிடுச்சு. இந்த 3 எக்ஸாம்பிளையும் வச்சு உடையவர் என்ன சொல்கிறாருன்னா, பேச்சு சித்த பதார்த்தத்தை சொல்லக்கூடியது தான். அதாவது காரியத்தா புத்தியை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படின்றது பூர்வபக்ஷம். சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சு சித்த பதார்த்தத்தையும் சொல்லும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பேச்சு சித்த பதார்த்தத்தை சொல்லும் அப்படின்னும் போதே அதுலேருந்து என்ன கிடைக்கிதுன்னா, வேதம்ங்கிறத பேச்சு தான். வேதம் சித்த பதார்த்தமான பிரம்மத்தின் இருப்பை சொல்லும் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ பிரம்மத்தை பற்றி வேதம் சொல்ல முடியும், சொல்கிறது அப்படின்னு ஆயிடுச்சோ, அப்போ பிரம்ம விசாரம் பண்ணுறது சரிதான், தகுந்தது தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. இதுதான் சித்தாந்தம். அடியே ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.